சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளும் தகவல், முறைப்படியான சட்டப்படியான இந்து திருமணம் எது? இதை நான் சொல்கிறத விட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். கடந்த ஏப்ரல் 19 2024 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு பேசு பொருளாகி இருக்கிறது. அப்படி என்னங்க இந்த தீர்ப்பில் விசேஷம்? வாங்க விரிவாக விவாதிப்போம். 2 பேர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க விமானியாக இருக்கிறவங்க, பணிபுரிகிறவங்க. அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு விவாகரத்திற்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. இதுதான் இந்த கேஸோட சுருக்கமான விவரம். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தம்பதிகள் 2 பேருமே திருமணம் செய்து கொள்வதாக 2021 முடிவெடுக்கிறாங்க. அதன் பிறகு 7/7/2021 அந்த தேதியில் ஒரு சமிதி அதில் அவங்க திருமணம் செய்து கொண்டதாக ஒரு சான்றிதழை கொடுத்து உத்தரப்பிரதேச ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி அவங்களுடைய திருமணத்தை பதிவு செய்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கிறாங்க. இதுக்கு இடையில் என்னன்னா, இவங்க 2 தரப்பு பெற்றோர்களும் சேர்ந்து இவங்களுடைய திருமணத்தை முறைப்படி இந்து திருமணப்படி ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2022 10வது மாதம் பண்ணுவோம், அக்டோபரில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பு குடும்பமும் முடிவெடுக்கிறாங்க. இவங்க திருமணம் ஏற்கனவே செய்து கொண்டதாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் பெற்றவங்க ரிச்சுவல்ஸ் சம்பிரதாயங்களை, சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றி திருமணம் செய்ய போவதாக ஒரு தேதியை குறிக்கிறாங்க. ஆனால் இதற்கு இடையே இவங்க 2 பேருக்கும் மனம் ஒத்து வரவில்லை என்று இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதாவது பெற்றோர்கள் நிச்சயித்து திருமணம் செய்து கொடுப்பதாக முடிவெடுத்திருக்கக்கூடிய அந்த திருமணம் நடக்கவில்லை. இதற்கிடையில் இவங்க ஒரு விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணுறாரு கணவர் விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணுற சமயத்தில் மனைவி வேறொரு இடத்துல இருக்காங்க. அதனால் மனைவி ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது பீகார், ஜார்க்கண்ட் அந்த 2 பகுதிகளுக்கு இடையே இந்த விவாகரத்து வழக்கு நடைபெறுகிறது. இதற்கு இடையில் அந்த பெண் ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸும் போடுறாங்க. அதாவது அந்த கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க. இதற்கு அடுத்ததாக வரதட்சணை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் கேஸ் புக் பண்ணி எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது இவங்க தரப்பிலே ஏற்கனவே ஒரு 3 வழக்குகள் இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, கணவர் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து நடக்கக்கூடிய விவாகரத்து வழக்கை என்னோட ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும்னு அது ஒரு கேஸ் தனியாக. ஆக மொத்தம் 4 கேஸ் ஏற்கனவே இருக்குது. இது இல்லாமல் இவங்க 2 பேரும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதுதான் இந்த கேஸோட விவரம். உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பில் அவங்க ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இதை பார்க்க வேணும். ஆனால் இன்றைய காலத்தில் நிறைய பேர் இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறாங்க. அதற்கு காரணமும் இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் திருமணமே செய்து கொள்ளாமல், அதாவது தாலியும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, ரெஜிஸ்டர் மேரேஜும் கிடையாது, தாலி கட்டி மேரேஜும் கிடையாது, அல்லது அவங்க சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை பின்பற்றி செய்து கொள்ளக்கூடிய திருமணமும் கிடையாது. இப்படி எந்த வகையான திருமணமும் இல்லாமல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து வாழக்கூடியவதை அங்கீகரிக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம இருக்கோம். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உயர்நீதிமன்றங்கள் அக்னியை சுற்றி வராத திருமணங்கள் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்பொழுது பேசு பொருளாக இருந்தது. அவங்க தீர்ப்பு சொல்லும் போதே இதை பேசியவர்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னும் போது எல்லோரும் இதை ஆச்சரியத்தோடும், ஏன் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை எல்லாம் கொடுக்குறாங்க, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அக்னியை வலம் வந்தால் தான் திருமணம் செல்லும்னா இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்து திருமணங்கள் பாதி செல்லாததை தான் அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் நிறைய பேர் பதிவு செய்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை எந்த வகையில் அணுகுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்றம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம்ங்கிறது ஒரு பாட்டு, நடனம், நல்ல உணவு, வகையான உணவு சாப்பிட்றது, அது மாதிரியான ஒரு கேளிக்கை விஷயம் கிடையாது. அது முறைப்படி இந்து சம்பிரதாயத்தை பின்பற்றி செய்து கொள்ளக்கூடிய திருமணம். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், இந்துவோ இல்லை வேற எந்த மதத்தை சார்ந்தவங்களோ அவங்களுடைய சட்டம் என்ன சொல்லுது? சட்டப்படி ஒருவர் ஒரு தார மனத்தை தான் அங்கீகரிக்கிறாங்க. நீங்கள் அப்படி சட்டத்தில் இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருந்திருக்கும்? சட்டம்ன்ற ஒரே ஒருவன் ஒரு மனைவியோடு தான் வாழ வேண்டும்,
மனைவி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் மனைவியை விவாகரத்து செய்திருக்க வேண்டும், அல்லது மனைவியோ கணவரோ இறந்து விட்டு இருக்க வேண்டும். அதுதான் சட்டம் சொல்வது. அப்படி ஒரு விதிமுறையும் சட்டமும் இல்லாவிட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாதி பேர் 75% பேர் இப்போ ஒரு மனைவியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மொத்தமாகவே எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் அவர்கள் விருப்பப்படி செய்து கொள்வாங்க. அதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்து திருமண சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகளை நாம் பின்பற்ற மறுக்கிறோம். அப்படி என்னங்க, சுப்ரீம் கோர்ட் அவங்களாம் முடிவெடுத்து சொல்லவில்லை. அவங்க இந்து திருமண சட்டம் 1955 1955 இந்த சட்டத்தில் செக்ஷன் 7 அந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க. ஒரு இந்து திருமணம் இந்து சடங்கு சம்பிரதாயத்தின்படி முடிவெடுக்கப்படும். அடுத்த பிரிவில் அவங்க சொல்கிறாங்க, இந்து திருமணம் நடைபெற்றதாக கருத வேண்டும் அப்படின்னா அக்னியை அவங்க கணவனும் மனைவியும் 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் முழுமையடைந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத இந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றமே அவங்களா தானாக முன் அக்னியை சுற்றி வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாம் பதிவு செய்யவில்லை. இந்த சட்டப்பிரிவில் கொடுத்திருக்கக்கூடிய கருத்தை தான் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமணத்தை எல்லோரும் அதை ஒரு கேலிக்கு பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வரதட்சணையை டிமாண்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக நீங்கள் அதை கருதுறீங்க. திருமணம்ங்கிறது ஒரு நம்முடைய இந்திய நாட்டினுடைய அழகு பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் இல்லைங்களா? அதற்கு அடிப்படையே கணவனும் மனைவியும். அப்படி இருக்கிறவங்களை ஒருங்கிணைப்பது திருமணம் தான் இல்லைங்களா? அதனால தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை முழுவதுமாக விசாரித்து இறுதியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் முறைப்படி இந்து திருமணம் சடங்குகளை பின்பற்றி திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதனால் இவங்க திருமணம் செல்லாது. ஆர்டிக்கல் 142 அதன் கீழ் இவர்களுடைய திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவிக்கிறாங்க. முதல் இது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பேரில் 3 வழக்குகள் இருக்குது. 1 டைவர்ஸ் கேஸ், அது அடுத்தது மெயின்டெனன்ஸ் கேஸ், கணவனிடமிருந்து மனைவி ஜீவனாம்சம் கேட்டக்கூடிய வழக்கு. டைவர்ஸ் கேஸ், மெயின்டெனன்ஸ் கேஸ், அடுத்தது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா டவுரிக்காக. அந்த 3 கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அந்த 3 கேஸும் இனி செல்லாது, உங்கள் திருமணமே செல்லாதுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விவாகரத்து வரும், எப்படி மெயின்டெனன்ஸ் வரும், எப்படி டவுரி கேஸ் வரும்? இந்த கேஸ் எதுவுமே இல்லைங்க அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஒரு கேலி விஷயமாக கூட இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு இதெல்லாம் பேசு பொருளாக்குறதுக்காகவே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் சடங்கு சம்பிரதாயம், நீங்கள் சடங்கு சம்பிரதாயத்தை மதிக்காமல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. சிறப்பு திருமண சட்டம் இருக்குது. ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் அது எதன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க சிறப்பு திருமண சட்டம் 1954 கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் தானே. எதற்காக இந்து முறைப்படி செய்யணும்? இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டால் சட்ட பிரிவுகளில் கொடுத்திருக்கக்கூடிய நடைமுறைப்படி பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த கருத்தை 50% மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, 50% பேர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார்கள். வருங்காலத்தில் இந்த செக்ஷனை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு விவாதமும் சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் இது தொடர்பாக, அதாவது இந்த திருமணம் சட்டப்படியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் செய்து வந்தால் அதை பற்றி அடுத்த பதிவில் அல்லது செய்யும் பொழுது விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.